வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரியல்மி இப்போ ரீசெண்டாக நம்ம சந்தைக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. கம்மி பட்ஜெட்டில், அதாவது 15,000 ரூபாய்க்கு கீழே வரக்கூடிய பட்ஜெட்டில் இந்த ஃபோன் வருது. மாடல் நம்பர் C35. இந்த ஃபோனை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வருதுங்கிறத பார்க்க போகிறீங்க. ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா இதோட குயிக் ரிவ்யூ பார்த்துக்க போகிறோம். இந்த ஃபோனில் என்னென்ன வசதி தந்திருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய ப்ராடக்ட்டோட அப்டேட் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா இப்போ வரக்கூடிய ஃபோனில் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் வர மாட்டேங்குது, அடாப்டர் வரவே மாட்டேங்குது, ரேட்டு மட்டும் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் இதில் மிஸ் ஆகுதான்னு பார்த்துப்போம். பாக்ஸை பிரிக்கும் போது இங்கே பாருங்கள், மேலே பார்க்கும்போது ஒரு குட்டி பேக் இருக்குது. அந்த குட்டி பேக் முன்னாடி பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. அதான் யூசர் மேனுவல், இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்குது. அதோட பின் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, இதை டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஒதுக்கி வச்சுக்கலாம். இதை தவிர இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அடாப்டர் வருது, மிஸ்ஸிங் இல்லை. அடாப்டர் கண்டிப்பாக வருது. அதே மாதிரி டேட்டா கேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை குவாலிட்டி டேட்டா கேபிள் இது கூட வருது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும், வேறு எதுவும் இல்லை. இனி உங்களுக்கு ஃபோனோட டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன், பாருங்கள். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி குயிக் ப்ரிவ்யூ எல்லாமே மேலோட்டமாக பார்த்துப்போம். பேக் சைடை பார்க்கும்போது விவோவை பார்க்குற அந்த ஃபீல், ஒய் சீரீஸை பார்க்குற அந்த ஃபீல் வருது. ரொம்ப அட்ராக்ஷனை கொடுத்து பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கட்டிங் எல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரலாம். இதை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற ஞாபகம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்திருக்கும். ஏன்னா ஐஃபோனோட பேக் சைடை பார்க்குற அந்த ஃபீல் வருது. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஐஃபோனோட பேக் சைடை பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் வருது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். கேமராவோட கட்டு எல்லாமே பாருங்கள், அழகாக பண்ணியிருக்காங்க. கம்மி பட்ஜெட்டில் அந்த டிசைனை அவங்க கேஸ் போடாத மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸ்லிம்னா உங்களுக்கு 8.1 mm இருக்குது. வெயிட்டும் 200 கிராமுக்கு கீழே தான் வருது. அது 190 கிராமுக்கு பக்கத்தில் வரும். கரெக்டாக நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 189 கிராம் வரும். இந்த பட்ஜெட்டில் ஒரு தின்னஸ்ட் ஃபோன், அவ்வளோ ஸ்லிம்மான ஒரு ஃபோன். அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 கேமரா இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமரான்னு சொல்கிறாங்க. இதை நான் தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் நான் ஷேர் பண்ண முடியும். அதாவது பேக் சைடில் என்னென்ன கேமரா கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கலாம். பேக் சைடில் மெயின் கேமரா உங்களுக்கு 50 மெகாபிக்சலில் இருக்குது. மெயின் கேமரா 4x நீங்கள் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு இதோட ஃபுல் ரிவ்யூ போடும்போது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா, சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு மேக்ரோ லென்ஸு 2 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறம் BW லென்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு லென்ஸ். அது இப்போது ரியல்மிக்காரங்க இந்த மாதிரி லென்சஸ் இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 months இருக்கும், இந்த மாதிரி லென்சஸை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினான விஷயம் ப்ராசஸரை பொறுத்த மட்டும் இவங்க யூனிசாக்கு T616 ப்ராசஸராக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்கிறதுல உருப்படியான ஒரு ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்பீடான. அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 இன்ச்சில் ஃபுல் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. டிஸ்பிளே உங்களுக்கு AMOLED பக்கத்தில் வராது, ஆனால் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. அப்புறம் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேக்கப் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது. 4 GB சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் உங்களுக்கு மாறும். 4 GB எடுத்திங்கன்னா 64 GB உங்களுக்கு ரோம் கிடைக்கும். 6 GB சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு 128 GB இருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ராய்டோட 11 OS லோட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைஸ்டு ரோம், அதாவது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸருக்கு இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது கஸ்டமர் ரோம் மீன்ஸ் ரியல்மி அதுக்கு ஒரு பேர் போட்டிருப்பாங்க. ரியல்மி UI R எடிஷன் சொல்லிட்டு பேர் போட்டிருக்காங்க. ஐக்கானெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. UI ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சென்சிட்டிவ், டச் சென்சிட்டிவ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறது ஓகே. ப்ராசஸர் மட்டும்தான் கொஞ்சம் விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்குது. அதை தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Type-C போர்ட் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா ஆடியோ ஜாக் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கரும் கீழே தான் தந்திருக்காங்க, மைக்கும் கீழே இருக்குது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க, சின்னதாக இருக்குது.
ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதுக்கப்புறமா அன்லாக் பண்ணுறேன். சீக்கிரமாக அன்லாக் ஆகுது. கான்ஃபிகர் பண்ணாத விரல போடும்போது அன்லாக் ஆகலை. ஸோ கோடிங்கில் வந்து கஸ்டமைஸ்டு ரோமில் அதில் இவங்க கோடிங் பண்ணலை, கூகுளோட சில விஷயங்கள் தான் இங்கே அப்ளையாக இருக்குது. அது ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்கள் இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. ஃபாஸ்ட்டாக அன்லாக்கும் ஆகுது. இதுக்கப்புறம் சென்சார்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சார் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆஸ்லேஷன் சென்சார்ஸ், அப்புறம் ஹால் சென்சார் எல்லாமே இருக்குது. லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்டு செல்ஃபி வந்து 8 மெகாபிக்சல்னு சொல்லியிருந்தேன். அப்போ யோசிக்கலாம் எப்படி தான் அவுட்புட் வரும், எப்படி உருப்படியாக இருக்குமான்னு. ஏன்னா இதில் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறது சோனியோட சென்சார். சோனியோட சென்சார் மீன்ஸ் உங்களுக்கு ஐஃபோனில் 12 மெகாபிக்சல் கேமரா தான் இருக்கும், அது எப்படி அவுட்புட் கொடுக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். அந்த சென்சார் வந்து குவாலிட்டியான சென்சார் பயன்படுத்தியிருக்கனால இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். வித் சாம்பிளோட நான் உங்களுக்கு போடுறது தயாராக தான் இருக்கிறேன். இதுக்கப்புறமா சொல்லப்போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது ஒரு காமன் மேனுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வந்து டெலிவர் பண்ணுறேன். சொல்லிட்டு ஃபோனை வாங்க வைக்கிறது என்னுடைய வேலை கிடையாது. ஃபோன் எந்த மாதிரி இருக்குது, மெயினான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இல்லாத விஷயத்த நான் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அதாவது என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அட்ராக்ஷனை ஏற்படுத்தாது. நேச்சுரல் லைட்டில் இருக்கும். ஸ்டுடியோ லைட்டை போட்டு பவுன்ஸ் பண்ணி நான் வந்து காமிக்கணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா நேச்சுரலாக ஒரு பொருள் எந்த மாதிரி இருக்கோ அந்த பொருளை நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். வாங்கினதுக்கப்புறம் அங்கே வீடியோவில் பார்க்கும்போது அது அந்த மாதிரி ஷைனிங் இருந்துச்சு, இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஏமாறக்கூடாது, ஏமாந்து வாங்கக்கூடாது. அதுதான் என்னுடைய இது. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்டில் வீடியோ எடுக்கிறது. இல்லைனா ஸ்டுடியோக்குள்ளாடி போயிட்டு வந்து சூப்பர் ஹீரோ வந்து பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது வந்து அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனில் என்னென்ன வருங்கிறத நான் காமிச்சிட்டேன், என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சிட்டேன், மெயினான விஷயங்கள். இதுக்கப்புறம் இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.